சொல்ல முடியாத கணக்கும் இல்லை, திறக்க முடியாத பூட்டும் இல்லை, அவிழ்க்க முடியாத முடிச்சும் இல்லை, வெல்ல முடியாத இலக்கும் இல்லை. இந்த காரியத்தை செய்ய இறங்கினாலும் செஞ்சாலும் அதாவது ஒரு தடை யார் மூலியமாவது வந்துகிட்டே இருக்கும். வேலை, வருமானம், உத்தியோகம், தொழில் செய்யலாம செய்ய வேணாம், என்ன பண்றதுன்னு புரிய மாட்டாங்க. தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக, வேலைக்காக எதை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தடை குறுக்க வந்து இருக்குது. அப்படிதான் நண்பர்களே கிரக நிலைகள் அமர்ந்திருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்த சகோதர சகோதரருக்கு எனது கடினமான வணக்கங்கள். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலையும் ராகு கேது அமர்ந்திருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வரன் அமர்ந்திருக்கு. இந்த 2 இடம் மிக முக்கியமான இடம் ஒரு மனுஷனுக்கு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், 5ஆம் இடம் என்பது உங்களுடைய அதிர்ஷ்டம், செல்வம், செல்வாக்கு, நல்ல பேரு, சுபகாரியங்கள், கோயில், கோலம், சந்தோஷம், மகிழ்ச்சி, காதல், பாசம், இது அத்தனையும் 5ஆம் இடம். பங்காளிங்க, ரத்த உறவுகள், வாரிசுகள் அத்தனையும் 5ஆம் இடம். அங்க சனீஸ்வரன் தன்னோட சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போய் வலுவா போய் உட்காந்துச்சு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். 4ஆம் இடம் என்கிறது சுகஸ்தானம், உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு, அம்மா வழி உறவு, அப்பாவுடைய ஆயுள் ஆரோக்கியம், அவருடைய செயல்பாடு இத்தனையும் தர வேண்டியது 4ஆம் இடம். இருக்கிற இடம், வீடு, சொந்த வீடு, இத்தனையும் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல ராகு கேது வந்து வலுவா உட்காந்து. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். நீங்க செய்யற வேலை, வருமானம், தொழில், செயல்படுற காரியம் அத்தனையும் 10ஆம் இடம். அந்த இடத்துல கேது. இப்போ இது 18 வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் வாழ்வில் நிகழும் மிக முக்கியமான திருப்பமாகும். இந்த அடுத்து வருகின்ற 1.5 வருடங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் அடுத்து வருகின்ற 18 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கும் தடமும் அமையும். பொறுமையும் நிதானமும் அறிவு கூர்மையும் புத்திசாலித்தனமும் மிக மிக முக்கியமாக தேவைப்படும் காலமாக இந்த காலங்கள் வந்துள்ளது. இந்த வாரத்துல 5ல சனி, 4ல ராகு, 10ல கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல 8க்குண்டான புதனும் 10க்குண்டான சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. ஒரு நாட்டுக்கே அரசனாக இருந்தா கூட இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா எதுவும் செய்ய முடியாது. அமைதியாதான், பொறுமையாதான் போக முடியும். துணையை தவிர மனிதர்களின் துணை கிடைப்பது அரிது. நானும் என்னால முடிந்த அளவுக்கு விருச்சிக ராசியில் பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு நல்ல பலனை சொல்லிவிட வேண்டும் என என்னால முடிந்த அளவுக்கு ஆழ்ந்து கிடைத்துக் கொண்டுதான் உள்ளேன், ஆசையும் படுகின்றேன். ஆனால் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் அமர்ந்திருக்கும் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கிறீங்கிறது மட்டும் புரியுது. உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேணும். குடுக்கல் வாங்கல், கடன், பணம், வருமானம் இந்த விஷயத்துல பொறுப்பேற்று 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு தடுத்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்துல நல்ல காரியம், சுபகாரியம், சுப செலவுகள், சுப விரயங்கள் நடக்கணும். சனீஸ்வரன் 5ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை தாண்டிதான் செஞ்சாகணும். எங்களுடைய ஆதரவும் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்காமல் உங்களால் தனித்து இயங்க முடியாது. அதனால் அடுத்தவருடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தேடி பெற வேண்டிய காலகட்டாயம், கால சூழ்நிலை உங்களுக்கு வந்துள்ளது. சொன்ன அனைத்து பரிகாரங்களும், கோயில் பூசாரிகள் சொன்ன பரிகாரங்களும் செஞ்சாச்சு. ஏதாவது நல்ல மாற்றம் வந்திருக்கா? இன்னும் வரல. இதற்கு தீர்வு தான் என்ன? ஒரே ஒரு தீர்வு நண்பர்களே, எனது 35 வருட அனுபவத்தை சொல்றேன். இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல கிரகங்கள் சரியில்லாம அமர்ந்து கொண்டு தொழில், குடும்பம், வருமானம்,
ஆரோக்கியம், கௌரவம், தன்மானம், சுயமரியாதை, வாரிசுகள் இத்தனையிலையும் மன உளைச்சலை தர ஆரம்பித்தார். ஒரு மனிதனால் தெய்வத்தை தவிர அடுத்த மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. தெய்வத்தை தேடி போக வேண்டும். குறிப்பாக சித்தர்களின், மகான்களின் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் நிச்சயம் இந்த காலகட்டத்திற்கு தேவை. உங்களுடைய முன்னோர்கள், குடும்ப பெரியவர்கள், உங்களுடைய குலதெய்வம் அதனுடைய அருளாசியும் கிடைக்க வேண்டும். அதற்கு என்ன? 10ல உட்கார்ந்துக்கிற கேதுவுக்கு பரிகாரம் வேண்டும். 5ல உட்கார்ந்துக்கிற சனீஸ்வரனுக்கு பரிகாரம் வேண்டும். 4ல உட்கார்ந்துக்கிற ராகுவுக்கும் பரிகாரம் வேண்டும். சரியா? 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறது பத்தியா குரு பகவான், அதுக்கும் பரிகாரம். இப்ப என்ன பண்ணணும்? அத்தனைக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்று காலை மேல்மலையனூர் அங்காளம்மன் குரு பகவானுக்கு மீன ராசிக்கும், சரியா? திருவாக்கர வக்கரகாளியம் ராகுக்கு, திருவண்ணாமலை கிரிவலம் கேது, அடுத்து வருகின்ற 1.5 வருடங்களுக்கு இடையில 1 மாசம் 2 மாசம் விட்டு போச்சு, தப்பு இல்லை. ஆனால் அடுத்தடுத்து போக வேண்டும். 1.5 வருடங்களுக்கு மேல்மலையனூர், திருவாக்கரை வக்கரகாளியம்மன், திருவண்ணாமலை கிரிவலம் தொடர்ந்து போய் பாருங்கள். 16 கிலோமீட்டர் கிரிவலம் சுத்திட்டு வாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் சித்தர்களின் அருளாசியாலும் மகான்களின் அருளாலும் ஏற்பட்டே தீரும். கடவுளை தாண்டி வேற எதுவும் இல்லை. மனிதர்களை விட சித்தர்களையும் மகான்களையும் கடவுளையும் நம்புங்கள். அவர்களை தேடி போங்கள். நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற நினைக்கிற அனைத்து காரியங்களும் நிச்சயம் கைகூடி வரும். 16 பேர்களையும் பெற்று நீரோடு வாழ்வாங்க வாழ என் அன்னையான சிறு 8 கை காடுகளோடு பாதங்கள் தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.